எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஷார்ப் ரெக்கவரி அப்படின்றது நடந்திருக்குங்க நண்பர்களே. தொடர்ந்து 5 நாட்களாக இறங்கி கொண்டே வந்துட்டு இருந்த ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு ஒரு அருமையான ஷார்ப் ரெக்கவரி. இதுக்கு வேற எதுவும் காரணம் இல்லை. குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் நல்லா ஓரளவுக்கு 1% 0.5% நல்லா மேல் நோக்கி ஏறி வந்த ஒரே காரணத்தினாலையும் இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட நிஃப்டி வந்து உளுந்திருக்கு. உங்களுக்கு தெரியாதில்ல, முக்கியமான ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா அந்த இடத்துல ஒரு 4-5 நாள் வச்சு விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி தான் சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு 6 நாள் வந்து 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்துலேயே இருந்துட்டு அப்புறம் 1500 பாயிண்ட் நிஃப்டி மேல் நோக்கி ஏறி வந்தது. அதனால் அதே மாதிரி இந்த தடவையும் ஒரு 2-3 நாள் இன்னும் கொஞ்சம் அதே இடத்துல சுற்றுவோமோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போதைக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வர்ற மாதிரி இருந்தால் 24,200, கீழே வர்ற மாதிரி இருந்தால் 23,400 அப்படின்ற மாதிரி ஒரு லெவலை வச்சுக்கிட்டான் போல். அதுக்குள்ளேயே இந்த வாரம் ஒரு 4 நாளை ஓட்டி விட்டுருவோம், அப்புறம் நியூ இயர் வேறு வந்துடும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டானுங்களா என்னென்னு தெரில. ஸோ இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட் ஒரு மிகச்சிறிய ஒரு குறுகலான குறுக்கு சந்தில் போய் உட்காந்துருக்கு நண்பர்களே. இந்த சமயத்தில் தான் ஒன்று முக்கியமாக கவனித்து பார்த்தீங்களா, ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே 2 விதமாக இருக்காங்க. ஒன்று இண்டெக்ஸில் முதலீடு பண்ணுறவங்க இருக்காங்க, இன்னொன்று இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் ஆக்டிவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய லெவலில் சம்பாதிக்கணும்னு இருக்காங்க. சில பேர் பேசிவாக இண்டெக்ஸில் சம்பாதிச்சாவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இதில் எது அடிக்கடி ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி தான் ஜெயிக்கிறாங்க. சில நேரங்களில் நிஃப்டி ஸ்ட்ரகிள் ஆகுது, நிஃப்டி பெருசாக ஏறல, ஆனால் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ நல்ல லாபத்துக்கு வருது. சில நேரங்களில் வந்து நிஃப்டி நல்லா மேல் நோக்கி ஏறி வந்துடுறான் இன்னைக்கு வந்த மாதிரி, ஆனால் போர்ட்ஃபோலியோவில் 10 பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி. அப்போ எது அதிகமாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் சடார்னு திரும்பி மேல் நோக்கி ஏறி வர்றதான் நடக்குது. ஸ்டாக்ஸ் வந்து பெரும்பாலும் நிறைய ஸ்ட்ரகிள் தான் ஆகிட்டு இருக்கான் நண்பர்களே. இன்னைக்கு மார்க்கெட்டில் முக்கியமான செய்தி என்னென்னா, ஏம்பர் அப்படின்ற எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டர் கம்பெனி இன்னைக்கு ஒரே நாளில் 11.5% மேல் நோக்கி ஏறி வந்தாங்க. சமீபத்தில் செக்டர் லீடராக இருக்கக்கூடிய கம்பெனி 20% கீழே போச்சுன்னா மறுபடி திரும்பி வருமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஏம்பர்லாம் 20% கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். இன்னைக்கு ஒரே நாளில் என்ன நினச்சானோ சடார்னு 11.5% அந்த கம்பெனி மேல் நோக்கி தூக்கின்னு வந்துட்டாங்க. இது போன்ற சூழ்நிலையில் நிறைய பேர் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த பஜாஜ் ஆட்டோ அப்படின்ற ஷேரும் ஹிண்டால்கோ அப்படின்ற ஷேருமே கிட்டத்தட்ட 20% இறங்கி கிடக்கு. ஹிண்டால்கோவும் 20% இறங்கி கிடக்கு. பஜாஜ் ஆட்டோ அப்படின்றது 2 வீலர் செக்டர், அதுலேயும் அது ஒரு 31% இறங்கி கிடக்கு. அப்போ இது போன்ற கம்பெனிகள் மேல் நோக்கி வருமானு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இருக்கை தட்டினால்தான் ஓசை வரும், ஒரு கையை அசைத்தால் சப்பென்று அரைதான் விழுகும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும். இப்போ இந்த 2 ஷேரிலும் சப்போர்ட்டில் இருக்கும்போது ஏதாவது ஒரு மெட்டல் சம்பந்தப்பட்ட செய்திகள் வரணும், அதே மாதிரி ஆட்டோ சம்பந்தப்பட்ட செய்திகள் வரணும், அல்லது அவங்களுடைய Q3 ரிசல்ட்டாவது அதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி அவனை தூக்கி விடுற மாதிரி வரணும். ஸோ தற்போதைக்கு 2025 எந்த செக்டர்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு மீடியாக்களில் பேசிகிட்டு இருக்கீங்கள, ஐடி பற்றி பேசுகிறாங்க, ஃபார்மாவை பற்றி பேசுகிறாங்க, ஹெல்த் கேரை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இந்த ஆட்டோ செக்டரையோ மெட்டல் செக்டரையோ யார் அதிகமாக பேசி நான் பார்க்கல. அப்போ சொல்லடி பள்ளினா வேறு யார் வந்து தூக்கிடுவாங்கன்னா அவனே கையை ஊனி தான் எந்திரிக்கணும். அப்போ அந்த Q3 பர்ஃபார்மன்ஸில் இது போன்ற பங்குகள் மேலே வந்துச்சுன்னா ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏயா எங்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குற, ஒரு முட்டு சந்துக்குள்ளே போய் நின்று ஏயா எந்த பக்கம் போவேன்னு எங்களை ஒரு சஸ்பென்ஸில் வச்சுருக்கு அப்படின்ற மாதிரி இந்த சுந்தரம் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஷேர் வச்சுருக்கிறவங்க ரொம்பவுமே ஒரு டென்ஷனாக இருக்காங்க. என்ன காரணம்னா, கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கும் மேலாக அவன் குறிப்பிட்ட ஒரு முட்டுச்சந்துக்குள்ளேயே முட்டிக்கிட்டு நிற்கிறான். மேலே போவானா கீழே போவானா அப்படின்றது தெரியாமல் இருக்குது. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். 6 மாதம் அல்லது 1 வருஷம் கழித்து பார்க்கல பெரிய லெவலில் மேலேயோ கீழேயோ ஒரு 1000மோ 2000மோ இந்த ஷேர் நகர்ந்துருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆனால் இந்த சமயத்தில் இந்த 10 நாள் போட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ மிக விரைவாக இந்த ஷேர் அவங்களுக்கு சந்தோஷத்தை தரும்படி மேல் நோக்கி ஏற வாழ்த்துக்கள் நண்பர்களே. அவந்தி ஃபீட்ஸ் அப்படின்னு ஒரு ஷேர், அந்த ஷேரில் என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தன்னுடைய 50 days மூவிங் ஆவரேஜை கீழே விடாமல் தொடர்ந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இது 3வது பவுன்ஸ். அந்த 3வது பவுன்ஸ் அவனை தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி அவனுடைய பழைய ஹை, ரீசெண்ட் ஹை அப்படின்னு வந்ததுன்னா 20% மேல் நோக்கி ஏறி வரணும். அப்படிக்கு இது மேல் நோக்கி வருமா, அல்லது இந்த பவுன்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சது, என்னால் இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியலன்னு கீழே வருமா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும்.
ஆக மொத்தம் இன்னைக்கு 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட பவுன்ஸ் ஆகக்கூடிய ஒரு செய்தி கொண்ட ஷேர் தான் இந்த அவந்தி ஃபீட்ஸ் அப்படின்ற ஷேர். நண்பர்களே, இந்த செயில் NMDC ஸ்டீல்னு 2 ஷேர். பொதுவாக இது போன்ற ஷேர்களை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, இந்த செயில் வந்து சமீபத்தினுடைய விலை குறைவாக வந்து உளுந்திருக்கு, அப்போ மேல் நோக்கி ஏறுவானோ, இப்போ 120 ரூபா இருக்கான், ஒருவேளை மேல் நோக்கி வந்தால் அவனுடைய பழைய ரேட்டே 170 ரூபா வர வேண்டியது இருக்கே அப்படின்ற மாதிரி சில பேர் நினச்சி பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த NMDC ஸ்டீல் பற்றி பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, இடையில இந்த ஷேர் வந்து 40 ரூபாயிலிருந்து 72 ரூபா வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 40 ரூபாயிலே வந்து உட்காந்துருக்கான், அப்போ மறுபடியும் ஏறுவானோ அப்படின்ற மாதிரி நினச்சி பார்ப்பாங்க. பொதுவாக டெக்னிக்கலி இதை வந்து சப்போர்ட் அப்படிம்பாங்க. ஆனால் அதுக்கு ஏதாவது ஒரு தூக்கி விடணும் இல்லை. டெக்னிக்கலே ஷேர் மார்க்கெட் என்பது கிடையாது. டெக்னிக்கல் படி வரணும்னா உண்மைதான், அது இங்கிருந்து வரும். அது நம்ம 10 ஷேர் பார்த்தோம்னா ஒரு 4-5 ஷேர் இந்த மாதிரி டெக்னிக்கல் சப்போர்ட்லேருந்து ஏறக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. பியூர் டெக்னிக்கலில் சிலது வந்து ஃபண்டமெண்டலாகவும் ஏறி வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்க்குறக்கு ஏதாவது ஒரு ஷேர் ஏறுமோ அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மனசில் தோணினாலும் ஷேர் மார்க்கெட்டில் அது ஒரு டிமாண்டாக உள்ளே வரணும். அதுக்கு ஏதாவது செய்திகள் வரும். அந்த வகையில் வந்து இப்போ ஒரு ஐடி கம்பெனியெல்லாம் இப்படி கீழே விழுந்து கிடந்துன்னா கூட ஏதாவது ஒரு நம்பிக்கையாக லாபம் செய்யக்கூடிய கம்பெனி தானே, அமெரிக்கா ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டா இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் வருமே அப்படின்ற நம்பிக்கையில் எடுத்து பார்க்கலாம். பட் இந்த ஸ்டீல் கம்பெனி போன்ற கம்பெனியெல்லாம் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு நம்மளுடைய மனசு வந்து ஒரு வேளை ஏறிடுமோ அப்படின்னு தோணுனாலும் மார்க்கெட்டில் அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் வரணும், அப்போ தான் ஏறுவானுங்க. ஸோ விலை கம்மியாக இருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் எடுத்து வைப்பாங்க. ஆனால் அவங்க எடுத்து வைக்கிறதுனாலேயே அந்த ஷேர் ஏறணும்னு கிடையாது, மார்க்கெட்டில் டிமாண்ட் வரணும். நண்பர்களே, நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, தப்புச்சரலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்களா? முடியாது. அதாவது February 1 நம்மளுடைய பட்ஜெட் அப்படின்றது வருது. அந்த பட்ஜெட் அன்னைக்கு நல்ல வேலை அப்பாடா சனிக்கிழமை மார்க்கெட் லீவுன்னு நம்ம எல்லாம் நிம்மதியாக கொண்டு வந்திருப்போம். கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சனிக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் இருக்கும் அப்படின்ற மாதிரி செய்தி வருது. சரி, நம்ம நல்லதே நினைப்போம். ஷேர் மார்க்கெட்டில் நிர்மலா கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேண்டில் வந்து மிக பெரியதாக விழுந்து ஷேர் மார்க்கெட் விழுந்துன்னா நான் மேலே எழுந்து சொல்கிறேன். அந்த ஷேர் மார்க்கெட்டில் அந்த நிர்மலா கேண்டில் என்று அழைக்கப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டி வந்து அந்த சமயத்தில் ஒரு 1000-2000 பாயிண்ட் அந்த சனிக்கிழமை ஏறிட்டோம். இல்லைன்னா அந்த மாதிரி சனிக்கிழமை வைக்கிறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லையே அப்படின்ற மாதிரி ஆகிடும். நண்பர்களே, மிகப்பெரிய செய்தி, கடலளவு மிகப்பெரிய செய்தி. அதாவது இந்த ஜப்பானில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஹோண்டா, நிசான், மிட்சுபிஷி அவங்க 3 பேரும் மெர்ஜர் ஆகிக்கிறாங்க அவங்களுடைய பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இது மாதிரி ஒரு பெரிய விஷயம் யூரோப்பியன் யூனியன்லேயோ அல்லது அமெரிக்காவிலேயோ இந்த மாதிரி மெர்ஜரோ அமால்கமேஷனோ நடக்குதுன்னா ஷேர் மார்க்கெட்லாம் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடும். ஒரு 4-5 நாளைக்கு தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பாயிண்ட் அமெரிக்கா சைடு ஏறும். ஜப்பானில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இது மாதிரியான செய்தி அமெரிக்காவில் நடந்துருந்தா அவனும் ஏறி இருப்பான், நம்மளும் ஏற்றி விட்டுருப்பான். பட் ஜப்பானில் என்ன நடக்குது அப்படின்றது இனிமேல் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆஹா, அடிவயிறு கலங்கும் போது ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டு பக்கத்தில் நாம் இருந்தோம்னா நம்மளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படித்தான் இன்னைக்கு ஒரு மாதிரி அடிவயிறு கலங்கி கொண்டு இருந்தது. ஆனால் ஃபாரினர்ஸ்னுடைய செல் என்பது பார்க்கும்பொழுது வெறும் 168 கோடி தான். அவங்களுடைய பார்ட்டிசிபேஷனும் வரலாறுல இல்லாத முறையில் டிஐஸ்னுடைய டேர்ன் ஓவரோட எஃப்ஐஸ்னுடைய டேர்ன் ஓவர் கம்மியாக தான் இருக்குது. எங்களை ஏமாத்தாதீங்க, சாண்டா கிளாஸ் ரேலி வரும் அப்படின்னு மணப்பால் குடிச்சிட்டு இருந்தா அந்த மணப்பாலை காலை எட்டி வச்சு அந்த டம்ளர் கீழே விழுந்துடுச்சு. ரெண்டாவது, சரி எஃப்ஐஎஸ்னுடைய செல்லிங்காவது கம்மியாக இருக்குன்னு போன வாரம் நினச்சிக்கிட்டு இருந்தால் போன வாரம் தொடர்ந்து 5 நாளுமே பிடிச்சி ஹெவியாக விற்று விட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் எங்களை ஏமாத்துறோன்னு மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. 168 கோடிக்கு மட்டும்தான் நெட்டை விற்று வச்சுருக்கீங்க கேஷ் மார்க்கெட்டில். நாளைக்கு நாளானிக்கெல்லாம் இனி என்ன பண்ணுறீங்கன்னு நாங்கள் பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் நீங்கள் எந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்றது நாங்கள் ஒத்துக்குவோம். ஸோ போன வாரத்தில் ஏமாத்தின மாதிரி எங்களை தயவு செய்து ஏமாத்திராதீங்க ஐயா. நண்பர்களே, நம்மளுக்கு சில விஷயங்கள் சிரிப்பாக தோணலாம், ஆனால் ஏமாந்தாதவனுக்கு தான் அதனுடைய வழி அப்படின்றது தெரியும். நான் நிறைய பேர்த்த பார்க்குறது என்னென்னா, பணம்னு குறிக்கோளாக பணம் சேர்த்ததுலேயே இருக்கும் பொழுது சோசியல் அவேர்னஸ் அப்படின்றது போயிடுது போல். பணம் சேர்த்ததுலேயே குறிக்கோளாக இருக்கிறவங்க வெளியே பெருசாக இந்த இன்ஸ்டாகிராம் அப்படி இப்படின்னு எதுலேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. கடைசியில் பார்த்தா இப்படி தான் பணம் போயிடும் போல். இங்கே பாருங்கள், ஒருத்தர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரு கிட்டத்தட்ட 11 கோடியே 80 லட்சம் ரூபாயை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. யாருக்கு? இந்த ஃபோன் பண்ணி சொல்கிறாங்களே இந்த மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டை யூஸ் பண்ணி நிறைய பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி மணி லாண்ட்ரிங் பண்ணியிருக்காங்க, அதாவது கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றிருக்காங்க,
அதனால் உங்களை நாங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் யார்கிட்டையுமே இனிமேல் பேசக்கூடாது, எங்ககிட்ட மட்டுமே தான் பேசணும், ரூம்குள்ளே வந்து கதவை சாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணுறானு பார்த்தீங்களா. அப்படி பேசி பேசி இவர் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ நம்மளை நிஜமாலுமே அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக 11,80,00,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இவனுக்கு போலியாக இருப்பானுங்களோன்னு உணர்ந்திருக்காரு. ஆனால் எனக்கெல்லாம் கான்ஃபிடன்ஸ் இருக்குது, நம்ம வீடியோவை அடிக்கடி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இது போன்ற சிக்கலில் மாட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம வார ஒரு அவேர்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஜிண்டால் ஸ்டீல் அப்படின்ற ஷேர் நண்பர்களே, சமீபத்தினுடைய மார்க்கெட் வீழ்ச்சியில் அவன் பெருசாக இறங்கவே இல்லை, அப்படியே சரிவடையாமல் நின்றுக்கிட்டே இருக்கான். இனி அடுத்து வரக்கூடிய Q3 ரிசல்ட் என்ன அப்படின்றத பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த சமயத்தில் Q2 ரிசல்ட் அது வந்து ரொம்பவுமே மோசமாக இருந்தது அப்படின்னு பார்த்தா ரொம்பவுமே மோசம் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இழுத்து பிடிச்சி வண்டி ஓட்டி இருக்கான். இனி Q3ல இவனுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுன்னா இவனுக்கு ஒரு மரியாதை அப்படின்றது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டினுடைய உலகம் எதிர்பார்க்குறது. ஏன்னா இப்போத்த ஃபால்லையே பெருசாக இறங்கல, அப்போ ஒரு வேளை Q3ல நல்ல ரிசல்ட் கொடுத்தா 1000 ரூபாயை தாண்டிடுவானோ அப்படின்ற மாதிரி தான் நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பார்க்கக்கூடிய செய்தி எல்லாமே ரொம்ப சோகமான செய்தி. அதில் முதல் சோகம் என்னென்னா, இப்படி ஒரு இது போன ஷேர் நான் பார்த்ததே இல்லை, என்னடா எப்போ பார்த்தாலும் லாஸ்ட்லியாக இருக்குது என் போர்ட்ஃபோலியோன்னா அப்போ நீங்கள் எந்த ஷேரை சொல்லுவீங்க? ஒரு உதாரணத்துக்கு இந்த பந்தன் பேங்க் அப்படின்ற ஷேர் 2021 எடுத்து பாருங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஷேர் வந்து இடையில ஒரு சின்ன சின்ன ஜம்ப் அடிச்சிருக்கான். ஆனால் பொதுவாக பார்க்கும்பொழுது அவனுடைய லேட்டஸ்ட் ஹை, பிக்கெஸ்ட் ஹை அப்படின்னு பார்த்தா 2021 வந்திருக்கு. ஒருவேளை அந்த உச்சாணி கும்பலை யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா அவ்வளோதான், இன்னுமே மனவேதனையில் தான் இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா 400, இப்போ பார்த்தோம்னா 164, கிட்டத்தட்ட 62% நஷ்டத்தில் இருப்பாங்க. இது என்ன பிரமாதம், அவங்களாவது 2021 வாங்கி 60% இறங்கி லாக் ஆகி வந்திருக்காங்க. நான் இப்போத்தே வாங்கினேன் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி, அதுவும் ஒரு 50% இறங்கி கிடக்கு அப்படின்ற மாதிரி யாராவது நினச்சிருந்தீங்கன்னா தயவுசெய்து அந்த ஸ்டாக்குகளை எல்லாம் பட்டியலிடுங்க. அதே மாதிரி தான் ஒரு காலத்தில் ஓகோன்னு இருந்த பங்கு ஈஸ்மை ட்ரிப் அப்படின்னு ஒரு ஷேர், அவனுடைய ஜோலியும் முடிச்சு படுக்க வச்சிருக்காங்க. எப்போ இருந்து பார்த்தீங்கன்னா 2022 சமயத்திலிருந்தே இன்னும் ஏறி வர முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த ஈஸ்மை ட்ரிப் அப்படின்றது இருக்கு. இத்தனைக்கு இவன் போனஸ் கொடுத்துருக்கான், பல்வேறு பிஸ்னஸ்களை என்ட்ரது ஆகிறதா ஒரு நியூஸ் வேறு கொடுத்துருந்தான். அதுக்கப்புறமும் ஏதோ இப்போ சமீபத்தில் ஏதோ ஸ்பிரிட்டோ ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி தொடர்ந்து இன்வெஸ்டர்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுன்னு தான் அதுவும் நினைக்குது. பட் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் அது ஒரு காலத்தில் ஓகோன்னு இருந்தது, அதுக்கப்புறம் உளுந்தவனாகவே இருக்கான். இந்த தேவயானி இன்டர்நேஷனல் அதுவும் இதே மாதிரி தான், ஒரு ஷேர் அவன் கீழே விழுந்தானா தொடர்ந்து விழுந்துக்கிட்டே இருப்பான், அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் மேல் நோக்கி ஏறுவான், அப்புறம் மறுபடியும் கீழே விழுவான். இன்னைக்கு இதில் என்ன செய்தி அப்படின்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டின பங்குகளில் ஒரு பங்காக இந்த தேவயானி வந்திருக்கு. இந்த தேவயானி ஷேர் வாழ்க்கையில் நல்லபடியாக மேல் நோக்கி ஏறி வரணுமே ஆண்டவா அப்படின்ற மாதிரி இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க வேண்டி கேட்டு கொண்டிருக்கிறார்கள். நண்பர்கள், இந்த சமயத்தில் ஒரு முக்கியமான விஷயம், அதாவது இந்த ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபினான்ஸ்னு ஒரு ஷேர். பொதுவாக ஒரு ஷேரை நீங்கள் பார்க்கும் பொழுது அவனை பார்க்கும்போது மேலே வருவான் அப்படின்ற நம்பிக்கை எதனால் வருது? இது போன்ற ஒரு டெக்னிக்கல்னாலையா, ஏன்னா இப்படி மேல் நோக்கி வருவான் டபுள் பாட்டம் எடுத்து அப்படின்ற மாதிரியா, அல்லது ஃபண்டமெண்டல்னாலையா? ஃபண்டமெண்டல்னால் அவன் மேல் நோக்கி வருவான் அப்படின்றதான் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கணும். இப்போ இந்த ஆப்டஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது டெக்னிக்கலாக நம்மளுக்கு தோணலாம், இப்படி கீழே போனால் மேலே வர்றான், கீழே போனால் மேலே வர்றான். அப்போ இந்த முறையும் கீழே போனால் மேலே வர்றதுக்கு ஹிஸ்டோரிக்கலில் வாய்ப்பு இருக்கிறதா தெரிஞ்சாலும் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் கேரண்டட் இன் ஃபியூச்சர் அப்படின்ற ஒரு தத்துவத்தின் கேட்ப அவன் ஏறாமல் கூட இந்த பேட்டர்னை ஃபெயில் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ பெரும்பாலும் ஒரு ஷேர் உங்களுக்கு டெக்னிக்கலாக மனசில் ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே நீங்கள் போய் செய்ய வேண்டியது ஃபண்டமெண்டலி அந்த செக்டர்லாம் நல்லா இருக்குமா, எதிர்காலத்தில் ஒரு செக்டரை உருப்படாமல் போயிடுச்சு என்ன பண்ணுவீங்க? இப்போ டிஃபென்ஸ்னு சொல்லி நிறைய பேர் டிஃபென்ஸ் பங்குகளை வாங்குறாங்க. திடீர்னு 2025 அப்புறம் எல்லா நாடுகளும் ஒத்துமையாக இருப்போம் எல்லாம் கை குலுக்கிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ எந்த ஒரு செக்டர்லேயும் ரிஸ்க் அப்படின்றது இருக்குது. இந்த ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படின்ற ஷேரை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் வரைக்கும் அவனுடைய ப்ராஃபிட் அப்படின்றது ஒரு நிலையாக நிறுத்தியிருக்கான். ஸோ இவனுடைய Q3 ரிசல்ட் எப்படி வரும் என்பதை பொறுத்தே இவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஆட்டோ செக்டரில் இருக்கக்கூடிய இந்த JBM ஆட்டோ அப்படின்ற ஷேர் பாருங்கள், இவன்லாம் அடங்கவே மாட்டான் ஒரு காலத்தில். இப்போ நீங்கள் 1 இயர் சார்ட் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, 3 இயர் சார்ட் பாருங்க, 5 இயர் சார்ட் பாருங்க, இவன்லாம் அந்த காலத்திலேயே அடங்கினதே இல்லை, அவன் தொடர்ந்து ஏறிக்கிட்டே தான் இருப்பான். திடீர்னு பார்த்தா இப்போ அந்த செக்டரில் அதிகமாக சேல்ஸ் இல்லை, ஆட்டோ செக்டர் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தோடனே கடந்த ஒரு வருஷமாக எப்படி திணறான் பார்த்தீங்களா?
ஸோ எப்போவுமே செக்டரும் பார்க்கணும். சப்போர்ட் இப்போ இந்த ஷேர் வந்து சப்போர்ட்டில் விழுந்துருச்சு அப்படின்னா உடனே போய் எதையும் தூக்கக்கூடாது. அவனுக்கு ஃபண்டமெண்டலாக க்ரோத் காம்பனன்ஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ணுதா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். நண்பர்களே, இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டை காப்பாற்றிய சிங்கங்கள் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாமே பெரிய ஆளு தான். இவங்க மட்டும் மனசு வச்சாங்கன்னா இப்போ இன்னைக்கு 0.2% இன்னைக்கு மார்க்கெட்டை நிறுத்தியிருக்காங்க ஒவ்வொருத்தரும். HDFC பேங்க் ஆகட்டும், ரிலையன்ஸ் ஆகட்டும், ICICI பேங்க், SBI எல்லாமே ரொம்பவுமே முக்கியமான ஆளு. இப்படி யோசிச்சு பாருங்க, எல்லாம் 0.2% மார்க்கெட்டை நிறுத்தியிருக்காங்க. இவங்க 0.2 நகர்த்துறதுக்கு பொதுவாக ஒவ்வொருத்தரும் 2% மார்க்கெட்டை நகர்த்துறாங்கன்னா யோசிச்சு பாருங்க. ITC ஆகட்டும், ICICI பேங்க் ஆகட்டும் 0.2 நகர்த்துறதுக்கு பொதுவாக 2% நகர்த்துனாங்கன்னா இங்கே 165 இருக்கிறது 1650 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ இவங்க எல்லாம் இன்னும் நல்லா மேற்கொண்டு மேல் நோக்கி வந்து நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸை இன்னும் ஒரே ஒரு முறை இந்த வருஷத்துக்குள்ள இன்னும் 7 நாள் தான் இருக்கு. இந்த 7 நாளில் இன்னும் ஒரே ஒரு முறை கொண்டு வந்து சந்தோஷத்தில் முடிச்சு விடு. ஏன் துக்கத்தில் கொண்டு வந்து முடிச்சு விடுற? மேலே கொண்டு வந்து சந்தோஷத்தில் முடிச்சு விடு அப்படின்ற மாதிரி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவி வந்து எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.